Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் 12 ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள எக்ஸாம்பிள் 1.11. ஸோ வாங்க கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். A sample of HCl gas is placed in a uniform electric field of magnitude 3 × 10⁴ Newton per coulomb. The dipole moment of each HCl molecule is 3.4 × 10⁻30 coulomb meter. Calculate the maximum torque experienced by each HCl molecule. So நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட மேக்னிடியூட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ which will be equal to 3 × 10⁴ Newton per coulomb. Then dipole momentோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. that is P ஓட வேல்யூ P equal to 3.4 × 10⁻30 coulomb meter. ஓகேவா? நமக்கு கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? calculate the maximum torque experienced by each HCl molecule. ஸோ tau கேட்டிருக்காங்க. ஸோ tau max equal to PE sin 90 degree. P ஓட வேல்யூ ஆல்ரெடி given the problem 3.4 × 10⁻30. E ஓட வேல்யூ சம்லேயே கொடுத்துட்டாங்க 3 × 10⁴ ஸோ sin 90 ஓட வேல்யூ என்னது? sin 90 வேல்யூ will be equal to 1. ஸோ 3.4 × 10⁻30 into 3 × 10⁴ which will be equal to 10.2 × 10⁻26 நியூட்டன் மீட்டர். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.